கார்த்திக் தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. கார்த்திக் வீட்டுக்கு வராரு. அபிராமி கார்த்திக் கிட்ட வந்து தீபாவோட அப்பாவை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்தா ஐஸ்வர்யோட அம்மா அங்கே வராங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக் ரொம்ப கோவப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். அவருக்கு ஏற்கனவே அட்டாக் வந்திருக்கு, கையில் பணமும் வச்சிருந்திருக்காரு. இருந்தாலும் அன்றைக்கி தீபாவுக்கு நகை போடல, நீங்கள் குறையா சொன்னதுனால ஆப்ரேஷன் கூட பண்ணிக்காமல் அவர் அந்த பணத்தை வச்சு நகை எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் தீபா பற்றி தப்பான நியூஸ் வந்ததை பார்த்துட்டு ஒரு சில பேர் தீபா பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருக்காங்க. அதெல்லாம் மனசு தாங்க முடியாமல் தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ்க்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கார்த்திக் வந்து அடித்து சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் தான் கண்டிப்பாக அனுப்பியிருப்பீங்க, நீங்கள் தான் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, உன்னால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, இப்போ கார்த்திக் வந்துட்டு கண்டிப்பாக நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நிரூபிச்சுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்ல, அப்போ கார்த்திக் வந்துட்டு சரி நாளைக்கே நீங்கள் தான் அதை பண்ணீங்க, நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் உடனே அந்த ரிப்போர்ட்டர் ரவி போய் பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணதுனால ஒரு குடும்பமே இப்போ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை யார் அனுப்புனதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன், யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, உங்கள் வீட்டில் இருக்காங்களா ராஜேஸ்வரி அம்மா, அவங்க தான் எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு எனக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யோட அம்மா ஐஸ்வர்யாக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ ஐஸ்வர்யா ரொம்ப பயப்படுறாங்க. அம்மா சப்போஸ் அவன் வந்து நிரூபிச்சிட்டா நீ என்னம்மா பண்ணும் அப்படின்னு கேட்க, அவனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தைரியமாக இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து கார்த்திக் வந்துட்டு அபிராமி கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா ஃபோட்டோவை இவங்க தான் எடுத்திருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டரே சொல்லிட்டாருமா ஃபோட்டோவை இவங்க தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அபிராமி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரே வந்துடுவாருமா அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் ஆக அந்த ரிப்போர்ட்டர் வர மாட்டாங்க. அப்போ கார்த்திக் கிட்ட வந்து ஐஸ்வர்யாவோட அம்மா வந்து கேட்குறாங்க, என்னப்பா நீ கொடுத்த பணம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டாங்களா, இன்னும் வரல, யாரோ வராங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். அப்போது ஐஸ்வர்யோட அம்மா வந்துட்டு நீ சின்ன பையன்ப்பா, உனக்கு எதுவும் தெரியாது, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ கார்த்திக் வந்துட்டு நான் நாளைக்கே நீங்கள் தான் அதை பண்ணீங்கன்னு நிரூபிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யோட அம்மா உடனே போயிட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டரை நான் தான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து அந்த ரவுடிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அவனை தூக்கிட்டீங்கல்ல, 2 நாளைக்கு அவனை அங்கேயே அடைச்சு வைங்க, 2 நாளைக்கு அப்புறம் அவன் எங்கே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.